வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஞ்ச் பாக்ஸ் யூடியூப் சேனல். வாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. கூட்டு அப்புறம் ரசத்துக்கெலாம் இது சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல வாழைக்காயை வேக வைக்கணும். அதுக்கு மஞ்சள் தூள் போட்டு வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 to 15 நிமிஷம் வெந்துடட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதை தாளிக்க போகிறோம். நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாமே பொரிஞ்சிச்சு. இப்போது நம்ம இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். நல்லா சொரவி சேர்த்துக்கோங்க, அதாவது துருவி சேர்த்துக்கோங்க. இப்போது 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி நம்ம எதுக்காக சேர்த்துறோன்னா வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு, அதுக்காக தான் இஞ்சி சேர்த்திருக்கோம். வரமிளகா ஒரு 4 வரமிளகா நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க, நல்ல காரமாக இருக்கிற மாதிரி. அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் சேர்த்துறதுனால நெஞ்சு கரிக்காமல் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தாராளமாக இதில் நிறைய மிளகாய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் காரசாரமாக இருக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சு நறுக்கி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காயை நம்ம முன்னாடியே வேக வச்சுட்டோம். இப்போ நிறைய நேரம் வேக தேவையில்லை, கொஞ்ச நேரம் அந்த சூடில் இருந்தாலே போதும். அதுக்காக போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் விட்டாச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கிளறி விடக்கூடாது, எண்ணெய் விட்டுரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வாக்கில் நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான வாழைக்காய் பொரியல் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே மொத்தமாக இந்த ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ரசத்துக்கு இது ஒரு ஹிட் ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.